12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி 1.2 இரண்டாவது கணக்கு பார்க்கிறோம். பின்வரும் அணிகளுக்கு ஏறுபடி வடிவத்தை பயன்படுத்தி அணித்தரம் காண்க அப்படின்னு 3 சப்டிவிஷன்ஸ் இந்த கேள்வியில கேட்கப்பட்டிருக்கு. ஏறுபடி வடிவத்தில் அணியின் தரம் கணக்கிடுவதற்கு உண்டான நிபந்தனைகளை முதல்ல பார்த்துடலாம். அணியில இருக்கக்கூடிய முதல் உறுப்பு நமக்கு 1 இருக்கணும், அது ஒரு ஸ்டெப்பு. அப்படி 1 இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது நிறைகளில் முதல் உறுப்பு 1 இருந்ததுன்னா முதல் நிறையையும் 1 இருக்கக்கூடிய அந்த நிறையையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி இடமாற்றி எழுதிக்கலாம். இது முதல் நிபந்தனை. அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா 1 இருக்கக்கூடிய அந்த முதல் நிறைக்கு கீழே இருக்கக்கூடிய முதல் உறுப்பை 0 பண்ணணும். அடுத்து வரக்கூடிய நிறைகளில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பை 0 பண்ணணும். அப்படி 0 பண்ணுறதுக்கு முதல் நிறைய வச்சு தான் நம்ம 0 பண்ணணும். இது இரண்டாவது நிபந்தனை. அடுத்து மூன்றாவது நிபந்தனையா இறுதி நிறை. இறுதி நிறையில் எப்போவுமே பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை நமக்கு அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிறைகளில் இருக்கக்கூடிய பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்கணும். அப்போ அடுத்து இரண்டாவது எண்ணை அடுத்த நிறையில் 0 பண்ணணும். இது நம்ம செய்யக்கூடிய நிபந்தனைகள். இந்த நிபந்தனைகளை நம்ம பயன்படுத்துகிறப்ப சில சமயம் நமக்கு இறுதி நிறையோ அல்லது அதற்கு முன்னாடி நிறையோ 0 ஆகலாம், அல்லது எந்த ஒரு நிறையும் முழுவதும் 0 ஆகாமல் இருக்கலாம், ஒரே ஒரு நிறை மட்டும் 0 ஆகலாம். இப்போ அணியின் தரம் எப்படி எழுதுவோம் அப்படின்னா பூஜ்ஜியமற்ற நிறைகளின் எண்ணிக்கை தான் நமக்கு அணியின் தரமாக அமையும். பூஜ்ஜியமற்ற நிறைகளின் எண்ணிக்கை தான் ஏறுபடி வடிவத்தை பயன்படுத்தி தரம் கணக்கிடுறப்ப அணியின் தரமாக அமையும். முதல் சப்டிவிஷனை எடுத்து எழுதிக்கலாம். முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணியானது 1 1 1 3, இரண்டாவது நிறை 2 -1 3 4, 5 -1 7 11. இந்த அணியை ஏன்னு எடுத்துக்கலாம். எந்த ஒரு அணியாக இருந்தாலும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணியை ஏன்னு எடுப்போம். A = 1 1 1 3, 2 -1 3 4, 5 -1 7 11. அணியில் இருக்கக்கூடிய முதல் நிறையில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பு 1ன்னு நமக்கு இருக்கு. அப்போ இந்த முதல் நிறையில் இருக்கக்கூடிய 1 பயன்படுத்தி அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மதிப்புகளை நம்ம 0 பண்ணணும். இது தோராயமாக. அப்போ இஸ் ஈக்குவலண்ட் இதற்கு சமான அணியானது. ஏ என்ற அணிக்கு சமான அணியானது. முதல் நிறையில் எந்த ஒரு மாற்றமும் செய்ய மாட்டோம், அந்த முதல் நிறையை அப்படியே எழுதிடுறோம். அடுத்து இரண்டாவது நிறையிலையும் மூன்றாவது நிறையிலையும் முதல் உறுப்பை 0 பண்ணுறோம். அந்த முதல் உறுப்பை 0 பண்ணுறதுக்கு முதல் நிறைய பயன்படுத்த போகிறோம். இரண்டாவது நிறைய R2ன்னு குறிப்பிடுவோம், மூன்றாவது நிறைய R3ன்னு குறிப்பிடுவோம். எந்த ஒரு நிறையில் 0 பண்ணுறோமோ அந்த நிறைய அப்படியே எழுதிக்கணும். R2வில் என்ன உறுப்பு இருக்குன்னா 2ன்னு இருக்குது. R2 அப்படியே எழுதிட்டு முதல் நிறையில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பு 1, இங்கே 2 இருக்கிறதுனால 2 - 2ன்னா 0 ஆகும். நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நம்ம 0 பண்ணக்கூடிய எண்கள் ரெண்டுமே ஒரே குறியாக இருந்ததுன்னா 2 எண்ணையும் கழிக்கணும், வெவ்வேறு குறிகளாக இருந்ததுன்னா 2 எண்ணையும் கூட்டிக்கணும். அப்போ R2 மைனஸ் ஒரே குறியாக இருக்கிறனால கூட்டிக்கிறோம். R1ல் இருக்கக்கூடிய முதல் உறுப்பு 1 2ஆல் பெருக்கிறப்ப 2 R1ன்னு வந்துடும். இப்போ கிடைக்கக்கூடிய மதிப்பு என்ன அப்படின்னா R2 2 இருக்குது, -2 பெருக்கல் R1ல் 1, 2 - 2ங்கிறப்ப 0. அப்போ இங்கே 0 கொடுத்துடலாம். இது போல் இரண்டாவது நிறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மதிப்புக்கும் நம்ம மதிப்பு கணக்கிட்டோம்னா R2ல் -1 -2 பெருக்கல் R1ல் -1க்கு நேராக இருக்கக்கூடிய மதிப்பு 1, -1 -2ன்னு வரப்போ மதிப்பு -3. அடுத்த எண்ணு 3 -2 பெருக்கல் R1ல் இருக்கக்கூடிய மதிப்பு 1, 3 - 2 எனும் பொழுது மதிப்பு 1. நான்காவது எண்ணு 4 -2 பெருக்கல் 3ன்னு இருக்குது. 2 3 6, 4 - 6 எனும் பொழுது மதிப்பு -2. இதை கொடுத்துடலாம். அடுத்து R3க்கு வரும். R3 அப்படியே எழுதிக்கிறோம். 5 1 5ஆல் பெருக்குன்னா 5ன்னு ஆகும். ஒரே குறியாக இருக்கிறனால கழிச்சுக்கிறோம். -5 R1. இதுக்கு சுருக்கி எழுதுகிறப்ப 5 - 5 பெருக்கல் R1 1ங்கிறப்ப மதிப்பு 0. அடுத்த எண் -1ன்னு இருக்குது. -1 - 5 பெருக்கல் R1ல் 1ன்னு இருக்குது. -1 -5 எனும் பொழுது மதிப்பு -6. அப்போ இங்கே -6ன்னு கொடுப்போம். அடுத்து 7 -5 பெருக்கல் 1, 7 - 5ங்கிறப்ப மதிப்பு 2. 11 - 5 பெருக்கல் 3, 5 3 15. 11 - 15 எனும் பொழுது மதிப்பு -4.
முதல் எண்ணை 0 பண்ணிட்டோம். அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா இரண்டாவது எண்ணை 0 பண்ணணும். R3ல இருக்கக்கூடிய R3ல தான் ஜீரோக்களின் எண்ணிக்கை நமக்கு அதிகமாக இருக்கணும். இதில் இரண்டாவது எண் இந்த -6ங்கிற எண்ணை நம்ம 0 பண்ணணும். இந்த -6 0 பண்ணுறதுக்கு எதை எடுக்கணும்னா அதற்கு முன்னாடி நிறை R2வை தான் நம்ம எடுக்கணும். R2 எடுத்துகிட்டு 0 பண்ணுறப்ப இங்கே 6ன்னு இருக்குது 3ன்னு இருக்குது. 3 2ஆல் பெருக்கணும்னா 6ன்னு ஆகிடும். இரண்டுமே ஒரே குறிகளாக இருக்கிறதுனால கழிச்சுக்கணும். அப்போ இதற்கு சமான அணியானது. முதல் 2 நிறைகளிலும் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்ய மாட்டோம். முதல் மற்றும் இரண்டாவது நிறைகளை அப்படியே எழுதிடுறோம். மூன்றாவது நிறையில் தான் மாற்றத்தை கொடுக்குறோம். அப்போ என்ன நம்ம செய்கிறோமோ அந்த நிபந்தனை எழுதிக்கலாம். R3 → R3ல் R3 -6 இருக்குது. 3 2ஆல் பெருக்கிறோம். அப்போ -2 R2ன்னு எழுதிக்கலாம். ஒரே குறி -6 -3ங்கிறனால ஒரே குறியாக இருக்கிறனால கழிச்சுக்கலாம். ஒரு எண்ணை நம்ம 0 பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த எண் மறுபடியும் நமக்கு 0வை தவிர வேறு எண்ணா வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை. R3 0 -2 பெருக்கல் R2வும் 0ங்கிறப்ப 0 - 0 0 தான். இங்கே என்ன நிபந்தனை -6 R3 -2 பெருக்கல் R2 -3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ 0 மதிப்பு. அடுத்த எண் 2 - 2 பெருக்கல் R2ல் 1ன்னு இருக்குது. 2 - 2 எனும் பொழுது 0. அடுத்த எண் -4 - 2 பெருக்கல் -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 -4 + 4 எனும் பொழுது 0. இரண்டாவது எண்ணை 0 பண்ணுறதுக்கு தான் நம்ம நிபந்தனை அப்ளை பண்ணணும். அந்த இரண்டாவது எண்ணை 0 பண்ணுறப்ப R3யில் இருக்கக்கூடிய மற்ற எண்களும் 0வாக இருக்குது. ஸோ மற்ற எண்களும் 0வாக இருக்கிறதுனால பூஜ்ஜியமற்ற நிறைகளின் எண்ணிக்கை கடைசி சமான அணியில் பூஜ்ஜியமற்ற நிறைகளின் எண்ணிக்கை 2 இருக்கிறதுனால அணியின் தரம் therefore rho of A equal to 2 ஆகும். அடுத்து இரண்டாவது சப்டிவிஷன். இரண்டாவது சப்டிவிஷனில் உள்ள அணியானது 1 2 -1 3 -1 2 1 -2 3 1 -1 1. இது இரண்டாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அணியை ஏன்னு எடுத்துக்கலாம். A equal to 1 2 -1 3 -1 2 1 -2 3 1 -1 1. என்க முதல் நிறையில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பு 1 இருக்குதான்னு பார்க்கணும். 1 இருக்கிறதுனால ஈஸியாக அதற்கு கீழே இருக்கக்கூடிய நிறைகளில் முதல் உறுப்பை 0 பண்ணிக்கலாம். அதற்கு உண்டான நிபந்தனைகளை எழுதலாம். ஸோ A என்ற அணிக்கு சமான அணியானது முதல் நிறையில் எந்த ஒரு மாற்றமும் கொடுக்க மாட்டோம், அப்படியே எழுதிடுறோம். 2 3 மற்றும் 4வது நிறைகளில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பை 0 பண்ணணும். நிபந்தனை முதல்ல எழுதிக்கலாம். இரண்டாவது நிறைங்கிறப்ப R2ன்னு குறிப்பிடலாம். R2ல் 3 இருக்குது. R1ல் 1 இருக்கிறதுனால 3 - 3ன்னா 0 ஆகிடும். எனவே R1-ஐ 3ஆல் பெருக்கிக்கலாம். ஒரே குறியாக இருக்கிறதுனால கழிக்கலாம். R2 - 3 R1. ஸோ அப்போ என்ன எழுதலாம்? 3 - R2 -3 R1 1 3 - 3 0. அடுத்த மதிப்பு -1ன்னு இருக்குது. R2ல் -3 பெருக்கல் R1ல் 2ன்னு இருக்குது. -1 3 2 6 -1 -6 எனும் பொழுது மதிப்பு -7. அடுத்து 2 -3 பெருக்கல் R1ல் -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2 + 3 எனும் பொழுது மதிப்பு 5. R3லையும் R4லையும் முதல் உறுப்பை 0 பண்ணுறதுக்கு ரெண்டு இடத்துலையுமே 1 1ன்னு தான் இருக்குது. அப்போ R1ல் இருக்கக்கூடிய 1ஓட நேரடியாக கழிச்சிட்டோம்னாவே 0 ஆகிடும். அதற்கான நிபந்தனை R3 → R3 - R1 R4 → R4 - R1. எனவே 1 - 1 0. அடுத்த எண்ணுக்கு -2 -R1ல் என்ன எண் இருக்குது? 2ன்னு இருக்குது. -2 -2 எனும் பொழுது மதிப்பு -4. அடுத்த உறுப்பு R3ல் 3ன்னு இருக்குது. 3 -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3 + 1 எனும் பொழுது மதிப்பு 4. R4ல் முதல் உறுப்பு 1 - 1 0 ஆகிடும். இரண்டாவது உறுப்பு -1 -R1 R1ல் 2ன்னு இருக்குது. -1 -2 எனும் பொழுது -3 1 மைனஸ் R1ல் இருக்கக்கூடிய எண்ணு -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 1 + 1 எனும் பொழுது மதிப்பு 2. 3 நிறைகள்லையும் முதல் உறுப்பை 0 பண்ணிட்டோம். அடுத்தடுத்து வரக்கூடிய நிறைகளில் ஜீரோக்களின் எண்ணிக்கை முதல்ல 0வாக இருக்கக்கூடிய நிறைகளை விட அதிகமாக இருக்கணும். இப்போ இரண்டாவது நிறையில் ஒரு 0 இருக்குது. 3 மற்றும் 4வது நிறைகளில் அடுத்து இரண்டாவது உறுப்பை 0 பண்ணணும். 3 மற்றும் 4வது நிறையில் இரண்டாவது உறுப்பை இந்த -4ஐயும் -3ஐயும் 0 பண்ணணும்.
அப்படி ஜீரோ பண்ணுறதுக்கு நம்ம எதை எடுக்கணும்னா R1 எடுக்கக்கூடாது. எந்த எண்ணை ஜீரோ பண்ணுறோமோ அதுக்கு முன்னாடி நிறைய தான் நம்ம எடுத்துக்கணும். R2 வச்சு தான் ஜீரோ பண்ணணும். அதற்கு முன்னாடி நம்ம என்ன நிபந்தனை பயன்படுத்தலாம்னா R3ல இருக்கக்கூடிய 2 எண்கள் -4 +4 ரெண்டுமே பொதுவாக 4ஆல் வகுபடும் அப்படிங்கிறதுனால R3யை 4ஆல் வகுத்துக்கலாம். 1 2 -1 0 -7 5. முதல் 2 நிறைகளிலும் எந்த ஒரு மாற்றத்தையும் கொடுக்கல. R3ல இருக்கக்கூடிய R3யை 4ஆல் வகுத்துக்கிறோம். ஸோ அப்போ நிபந்தனை என்னன்னு எழுதிடலாம். R3 gives 1/4 R3. 0/4ங்கிறப்ப 0 தான். -4/4 -1ன்னு வரும். 4/4 1. 0 -3 2. R2வை வச்சு தான் R3லையும் R4லையும் இரண்டாவது எண்ணை ஜீரோ பண்ணுறோம். நம்ம எந்த எண்ணை வச்சு ஜீரோ பண்ணுறோமோ அந்த உறுப்பு 1 இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும். அப்போ R3ல 1 இருக்கிறதுனால R2வையும் R3யையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். இதற்கு சமான அணியானது 1 2 -1. முதல் நிறையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படிங்கிறதுனால அதை அப்படியே எழுதிடுறோம். என்ன நிபந்தனையை பயன்படுத்துகிறோம்? R2 இன்டர்சேஞ்சிங் எப்படின்னாவே போத் சைடு ஏரோ மார்க்கு ரெண்டையும் மாற்றி எழுதிக்கிறோம். அப்படின்னா 2 பக்கமும் ஏரோ மார்க் கொடுத்துடணும். மூன்றாவது நிறையை இரண்டாவது நிறையில் எழுதுகிறோம். இரண்டாவது நிறையை மூன்றாவது நிறையில் எழுதுகிறோம். R4 எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அது அப்படியே தான் இருக்கும். 0 -3 2 அப்படின்னு. இனி R2வை பயன்படுத்தி R3லையும் R4லையும் இரண்டாவது உறுப்பை ஜீரோ பண்ணுறோம். -7ஐயும் -3ஐயும் ஜீரோ பண்ணுறோம். அப்படின்னா இதற்கு சமான அணியானது முதல் 2 நிறைகளிலும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அதை அப்படியே எழுதிக்கிறோம். முதல் 2 நிறைகளிலும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாததுனால அதை அப்படியே எழுதிடுறோம். ஸோ R3 gives. R3ல 1 இருக்கிறதுனால R3ல இரண்டாவது எண் 7. R2வை 7ஆல் பெருக்கினா போதும். 7 R2ன்னு ஒரே குறியாக இருக்கிறதுனால கழிச்சுக்கலாம். R3 -7 R2. ஸோ 0 -0ங்கிறப்ப 0 தான். -7 R3 -7 பெருக்கல் R2ல -1 -× +7 மதிப்பு 0. அடுத்த எண் R3ல 5 இருக்குது. -7 பெருக்கல் R2ல 1. 5 -7 எனும் பொழுது மதிப்பு -2. R3 முடிஞ்சது. R4க்கு உண்டான நிபந்தனை R3யை பயன்படுத்தி தான் R4ல இரண்டாவது உறுப்பை ஜீரோ பண்ணுறோம். R4 அப்படியே எழுதிடுவோம். ஜீரோ பண்ணக்கூடிய நிறைய அப்படியே எழுதிடுறோம். R2வை எந்த எண்ணால் பெருக்கலாம்? இங்கே 3 இருக்கிறதுனால 3ஆல் பெருக்கிக்கிறோம். அப்போ நிபந்தனை ஒரே குறி மைனஸ்னு இருக்கிறதுனால மைனஸ் பண்ணிக்கிறோம். -3 R2. 0 -0 0 ஆகிடும். -3 பெருக்கல் R2ல -1 -× +3 அப்போ மதிப்பு 0. R4ல் அடுத்து 2 -3 பெருக்கல் R2ல 1. 2 -3 எனும் பொழுது மதிப்பு -1. இறுதி நிறையில் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கணும். ஸோ இறுதி நிறை எது? R4. R4லையும் R3லையும் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை சமமாக இருக்கிறதுனால அடுத்து R4ல் மூன்றாவது உறுப்பை பூஜ்ஜியமாக்கணும். மூன்றாவது உறுப்பை பூஜ்ஜியமாக்கணும். அப்படி மூன்றாவது உறுப்பை பூஜ்ஜியமாக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா R1ஐயே R2வையே எடுக்கக்கூடாது. அதற்கு முன்னாடி என்ன நிறை இருக்குதோ அந்த நிறையை தான் எடுக்கணும். R3யை வச்சு தான் பூஜ்ஜியமாக்கணும். R3யை வச்சு பூஜ்ஜியமாக்குறேன்னா முதல் 3 நிறைகளிலும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 1 2 -1 0 -1 1 0 0 -2. ஒரே ஒரு உறுப்பு தான் பூஜ்ஜியமற்ற உறுப்பாக இருக்குது. அந்த எண்ணை தான் நம்ம ஜீரோ பண்ணுறோம். ஸோ அந்த எண்ணை ஜீரோ பண்ணுறதுக்குரிய நிபந்தனை R4 → 2. R4ல் -1ன்னு இருக்குது. R3ல 2ன்னு இருக்குது. 1 2ஆல் பெருக்கினா 2 2 சமமாயிடும். அப்போ 2ஆல் பெருக்கிக்கிறோம். R4 2 R4. ஒரே குறிகளாக இருக்குது. மைனஸ்னு ஒரே குறியாக இருந்ததுனாவே மைனஸ் பண்ணிடுறோம். அப்போ 2 R4ங்கிறப்ப 2ன்னு ஆகிடும். 2 எண்ணையும் கழிச்சுக்கிறோம். 2 R4 -R3. 0 -0 0 0 -0 0 2 பெருக்கல் R4 எனும் பொழுது 2 பெருக்கல் -1 -R3 என்பது -2. 2 பெருக்கல் -1 -2 -2 + 2 எனும் பொழுது மதிப்பு 0. அப்போ இங்கே பூஜ்ஜியம்னு கொடுத்துடலாம். இறுதி நிறை முழுவதும் பூஜ்ஜியமாயிடுச்சு. பூஜ்ஜியமற்ற நிறைகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறப்ப நமக்கு 3 இருக்குது. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணியை ஏறுபடி வடிவில் மாற்றி எழுதுகிறப்ப பூஜ்ஜியமற்ற நிறைகளின் எண்ணிக்கை 3. Therefore rho of A = 3. அடுத்து மூன்றாவது சப்டிவிஷன். மூன்றாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணி 3 -8 5 2 2 -5 1 4
-1 2 3 -2. அணியை ஏன்னு எடுத்துக்கலாம். அப்போ A = 3 - 8 5 2 2 - 5 1 4 -1 2 3 -2. A என்க. இதற்கு சமான அணி எழுதுகிறோம் அப்படின்னா முதல் நிரையில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பு 1 இருந்ததுன்னா ஈஸியாக நம்ம மதிப்பு தரம் கணக்கிடலாம். மூன்றாவது நிரையில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பு 1 இருக்கிறதுனால R1ஐயும் R3ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ முதல் நிரை -1 2 3 -2ன்னு வந்துடுது. இரண்டாவது நிரையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அதை அப்படியே எழுதிடுறோம். முதல் நிரை மூன்றாவது நிரைக்கு கொண்டு வரோம். 3 -8 5 2. இந்த முதல் நிறையை பயன்படுத்தி R2 மற்றும் R3யில் இருக்கக்கூடிய முதல் உறுப்புகளை 0 பண்ணுறோம். இதற்கு சமான அணியானது முதல் நிறையில் எந்த ஒரு மாற்றமும் செய்கிறதில்ல, அதை அப்படியே எழுதிடுறோம். எழுத வேண்டிய நிபந்தனை என்ன அப்படின்னா R2வில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பு 2 இருக்குது. ஸோ R1லையும் 2 இருந்ததுன்னா ஈஸியாக 0 பண்ணிக்கலாம். அதே போல் R2வில் +2ன்னு இருக்குது. R1 2ஆல் பெருக்கினா -2ன்னு ஆகும். வெவ்வேறு குறிகளாக இருந்தது அப்படின்னாவே 2 நிறைகளையும் கூட்டிக்கணும். அப்போ R2 +2 R1 நிபந்தனை எழுதிக்கலாம். இதனுடைய மதிப்பு எழுதுகிறப்ப R2 2 +2 பெருக்கல் R1 -1ங்கிறப்ப மதிப்பு 0. அடுத்த எண் இரண்டாவது எண் -5 +2 பெருக்கல் R1 2 2 4 -1 +4 -5 +4 எனும் பொழுது -1. அடுத்த எண் 1 +2 பெருக்கல் R1ல் 3 2 3 6 1 +6 எனும் பொழுது 7. அடுத்த எண் R2ல் 4 4 +2 பெருக்கல் R1 -2ன்னு இருக்குது. 2 பெருக்கல் -2 -4 4 -4 எனும் பொழுது மதிப்பு 0. அடுத்து மூன்றாவது நிறைக்கு வரோம். முதல் உறுப்பு 3 இருக்குது. அப்போ R1 3ஆல் பெருக்கணும். இங்கேயும் வெவ்வேறு குறிகளாக இருக்கிறதுனால கூட்டிக்கலாம். அப்போ R3 gives R3 + 3 R1. முதல் மதிப்பு 3 + 3 பெருக்கல் R1 -1 எனும் பொழுது 3 - 3 0. அடுத்து இரண்டாவது எண் -8 + 3 பெருக்கல் R1ல் இருக்கக்கூடிய எண் 2 3 2 6 -8 + 6 எனும் பொழுது மதிப்பு -2. அடுத்த எண் 5 + 3 பெருக்கல் 3ன்னு இருக்குது. 3 9 5 + 9 எனும் பொழுது 14. இறுதி மதிப்பு 2 + 3 பெருக்கல் R1ல் இருக்கக்கூடிய எண் -2 2 - 6 எனும் பொழுது மதிப்பு -4. இதை கொடுத்துட்றோம். அடுத்து இறுதி நிறையில் தான் ஜீரோக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கணும். R3யில் இருக்கக்கூடிய இரண்டாவது எண்ணை 0 பண்ணுறோம். -2 0 பண்ணுறோம் அப்படின்னா அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய R2வை தான் நம்ம எடுத்துக்கணும். R2வில் 1 இருக்கிறதுனால ஈஸியாகவே 0 பண்ணிக்கலாம். 1 2ஆல் பெருக்கணும். ரெண்டுமே 2 2ன்னு வந்துடும். ஒரே குறிகளாக இருக்கிறதுனால ரெண்டையும் கழிச்சுக்கலாம். அப்போ இந்த அணிக்கு சமான அணி எழுதுகிறோம் அப்படின்னா முதல் 2 நிறைகளில் எந்த ஒரு மாற்றமும் நம்ம கொடுக்க மாட்டோம். அந்த 2 நிறைகளையும் அப்படியே எழுதிடுறோம். மூன்றாவது நிறையில் மட்டும்தான் மாற்றத்தை கொடுக்குறோம். அதாவது 0 பண்ணுறோம். இரண்டாவது உறுப்பை R3 gives R3 -2 அப்படியே இருக்குது. 1 2ஆல் பெருக்கிறோம். அப்போ R2வை 2ஆல் பெருக்கிறோம். ஒரே குறிகளாக இருக்கிறதுனால கழிச்சுக்கிறோம். -2 R2 இது நிபந்தனை. ஸோ இதை 0 - 0ங்கிறப்ப முதல் உறுப்பு 0 மாறாது, அப்படியே தான் வரும். -2 -2 பெருக்கல் -1 -2 + 2ங்கிறப்ப 0. அடுத்த எண் 14 -2 பெருக்கல் 7 14 - 14 எனும் பொழுது 0. அடுத்த எண் -4 -2 பெருக்கல் 0 எனும் பொழுது மதிப்பு -4. இரண்டாவது நிறையை காட்டிலும் மூன்றாவது நிறையில் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஆனால் அனைத்து மதிப்புகளுமே 0 ஆகலை. ஸோ அனைத்து மதிப்புகளுமே 0 ஆகாததுனால பூஜ்ஜியமற்ற நிறைகளின் எண்ணிக்கை 3 இருக்குது. பூஜ்ஜியமற்ற நிறைகளின் எண்ணிக்கை 3 என்பதால் அணியின் தரம் ρ(a) = 3 ஆகும். தேங்க்யூ.